வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, ஒரு வித்தியாசமான ஸ்னேக் பிளான்ட், கோல்டன் ஸ்னேக் பிளான்ட். ஸ்னேக் பிளான்ட்னால் ஆக்சிஜனை தருவது. நம்ம வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், வெளியில் அழகுக்காகவும் வளர்க்கலாம். இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான். பாருங்கள், இதில் ஒரு குரோட்டன் வச்சுருக்கேன். இது கோல்டன். பாருங்கள், கோல்டன் இந்த ஓரத்தில் எல்லோ கலர் தெரியும். கோல்டன் ஸ்னேக் பிளான்ட்டு. இது வச்சோம்னா இதிலிருந்து குட்டி வந்துச்சுன்னா தான் இதே மாதிரியே வரும். நம்ம இதழ்களை வச்சு உருவாக்கணும்னா சாதா ஸ்னேக் பிளான்ட் தான் வரும். இதிலிருந்து சின்னதாக வந்ததுன்னா தான் இதே மாதிரி வரும். இது கோல்டன் ஸ்னேக் பிளான்ட்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடின்னு வச்சுருக்காங்க. நல்ல ஆக்சிஜனை தரக்கூடிய இதாகவும் வச்சுக்கலாம். அப்படி அனைவர் வீட்டிலும் வளர்க்க வேண்டிய ஸ்னேக் பிளான்ட்டு. இது ஒரு இதழ்களை வச்சாலும் உருவாக்கிடலாம். அப்படி ஒரு குட்டி பிளான்ட் வந்துச்சுன்னா அந்த பாருங்கள், சின்ன சின்ன பிளான்ட்டாக பக்கத்தில் இந்த பாருங்கள் சின்னதாக வந்துட்டுருக்கு. இப்படி சின்ன பிளான்ட் வந்தாலும் அதை எடுத்து தனியாக வச்சு உருவாக்கலாம். இதழ்களை வச்சாலும் உருவாகும், ஆனால் அது சாதாரண ஸ்னேக் பிளான்ட்டாக வரும். இப்படி ஈஸியாக உருவாக்கலாம். இதுலேயே ஒரு அழகான குரோட்டன் வச்சுருக்கேன். இது குட்டியாக பர்பிள் கலரில் பூ பூக்கும். இதுவும் ஒரு அழகு செடி. இப்படி அனைவரும் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை ஈஸியாக வளர்க்கலாம். இதுக்கு உரங்கள்லாம் அதிகம் தேவையில்லை, தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாவே போதும். நம்ம பெட்ரூமில் வச்சுருந்து கூட வளர்க்கலாம். நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இப்படி வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கக்கூடிய அழகு செடி, அழகாகவும் வச்சுக்கலாம். இப்படி அனைவரும் வளர்த்து இந்த செடியை பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.